Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம தட்டப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தட்டப்பயிரை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, குட்டி குட்டியாக 4 பட்டை, 6 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் ஆனிஸ், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இது நல்லா நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி 1, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இப்போ ஆனியன் டொமேட்டோ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி வறுத்து அரைச்ச அந்த பவுடர் கூடவே இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு, 2 கொத்து கறிவேப்பிலை. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வாட்டர் ஊற்றி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம்னா நம்மளோட தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு 10 மினிட்ஸ். நம்மளோட தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.